செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். விருதுநகர் மாவட்டம் ஆபியூர் அருகே வெடி விபத்து ஏற்பட்ட குவாரி சட்டவிரோதமாக செயல்படுவதாக மக்கள் அளித்த புகாரின் பேரில் விதிமுறைகள் தொடர்பாக ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் பிரகாஷிடம் கேட்கலாம். அருண் பிரகாஷ், மேலும் விவரங்கள். வணக்கம் சியாம். ஆவியூர் அருகே கீழ உப்பிலிக்குண்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் கல்குவாரியில் உள்ள வெடிமருந்து குடோனில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தில் 3 பேர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இதனையடுத்து அப்பகுதியில் மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் அதிகாரிகள் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு மற்றும் செயலிழப்பு நிபுணர்கள் குழு ஆய்வு நடத்தி எஞ்சியுள்ள வெடிபொருட்களை செயலிழக்க வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மாலை வரை நடைபெற்ற இந்த பணிகளின் தொடர்ந்து 2வது நாளாக இன்று மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு மற்றும் செயலிழப்பு நிபுணர்கள் குழு ஆய்வு நடத்தி வெடி விபத்து ஏற்பட்ட மருந்தின் தன்மை குறித்தும் எஞ்சியுள்ள வெடிமருந்துகளை செயலிழக்க வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல வருவாய்த்துறை அதிகாரிகளும் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெடிபொருட்கள் செயலிழக்க வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதால் அந்த கல்குவாரிக்குள் அதிகாரிகள் மற்றும் போலீசாரை தவிர வேறு யாரையும் போலீசார் அனுமதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த கல்குவாரியில் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக கூறி அந்த கல்குவாரி அருகே உள்ள கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அந்த புகாரை தொடர்ந்து விதிமுறைகள் தொடர்பாக ஆட்சியர் குவாரியை ஆய்வு செய்ய அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.